நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்க, என்ன திட்டமிடுறாங்க, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க. நீட் தேர்வை திணிச்சாங்க. புயல் வெள்ளம் பேரிட வந்தா நிதி கொடுக்கறது இல்ல. இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க, கல்வியால தான் இவங்க முன்னிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அத நாம ஏத்துக்கல. அதனால உடனே நிதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேதனையோடு சொல்கிறேன், பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நிதியில கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்